Hello learners, welcome back to another video. என் பேர் சஞ்சய், நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்கோர். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டீப்சீக்கை எப்படி எஃபிஷியண்ட்டாக போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் யூஸ் பண்ணுறது அண்ட் பாப்புலர் ஏஐ டூல்ஸை எப்படி இதோட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் இட் அவுட். Let's go. Before getting into this video, you should know the basic that how DeepSeek is different than other popular AI models like ChatGPT and LLMs. இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்ஃபோ தான், ஸோ டோன்ட் பேனிக். Okay. ChatGPT is working and trained based on supervised learning, which is nothing but label data. For example, take a sieve plate. அதாவது நம்ம வீட்டில் ஜலடை வச்சு சப்பாத்தி மாவை ஃபில்டர் பண்ணுவாங்களே, அந்த கான்செப்ட் தான். திங்க் ஆஃப் அ மல்டி லேயர் sieve. ஒவ்வொரு லேயரும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் கொண்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்புட்டை நம்ம மாடலுக்கு கொடுத்தா அது ட்ரெயின் பண்ண பேட்டர்னில் தான் அவுட்புட் கொடுக்கும். கரெக்டாக இட் ஜஸ்ட் நோஸ் த பேட்டர்ன் விச் ஹெல்ப்ஸ் இட் ப்ரொடியூஸ் ஆல்மோஸ்ட் எரர் ஃப்ரீ அவுட்புட். வெரஸ் நம்ம இந்த பக்கம் டீப்சீக்கை பார்த்தோம்னா இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் ட்ரெயின் ஆன மாடல் அண்ட் இட் ஒர்க்ஸ் லைக் தட். பேசிக்கலி திஸ் மாடல் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர் மாடல் which learns by interacting with its environment and receiving feedback through rewards or penalty. இங்கே இந்த மாடலோட கோல் என்னன்னா, இட் ஷுட் லேர்ன் அ ஸ்ட்ராட்டஜி டு மேக்ஸிமைஸ் குமுலேட்டிவ் ரிவார்ட்ஸ் ஓவர் டைம். அதாவது ஒரு குழந்தைய எடுத்துப்போம், அதுக்கு யாரும் நடக்க சொல்லி தர மாட்டாங்க. கரெக்டாக அந்த குழந்தையே ஃபர்ஸ்ட் அதோட 2 ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை வச்சு 4 காலில் நடக்க ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் அதோட 2 கையை வச்சு ஏதாச்சும் சப்போர்ட் தேடும், லைக் டு ஸ்டாண்ட் with the help of sofa, chair or anything. And finally நம்ம நோட் பண்ண வேண்டியது, the child learns from every mistake and finally it will walk in 2 legs. Same will be applicable in the case of learning cycling. ஓகே, பட் அதுக்காக இந்த மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையல் அண்ட் எரர் மாடல்னு அர்த்தம் இல்லை. இந்த மாடலை அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்க ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம ஒரு கொஷின் கேட்டோம்னா அந்த கொஷின் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடாலஜி படி அதோட செயின் ஆஃப் தாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும், விச் இஸ் அமேசிங், ரைட்? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு ChatGPT and DeepSeek works and how it is different from each other. So now we are jumping into our main section to see how to use DeepSeek, Perplexity AI, which is basically a search engine, and Klein, Cursor AI, browser use, which is used to create our own agent for doing tasks. Tasks in the sense anything that can be automated in online. Okay, and finally, last but not least, we are going to see how to use LLM locally with the help of popular desktop applications like Olama, Anything LLM, and LM Studio, which is similar to Anything LLM. வீடியோவோட லாஸ்ட்ல லைட்டா ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் DeepSeek-ஐ எப்படி போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் we start with using it online with and without sending the data to China's server, which is very very important in the modern world. ஸோ ஃபர்ஸ்ட் DeepSeek-ஓட அஃபிஷியலான வெப்சைட் chat.deepseek.com போய்க்கலாம். ஸோ you need to log in order to use DeepSeek. ஓகே, இப்போ யூஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தெரியும், DeepThink R1 அப்புறமா சர்ச்னு. இந்த சர்ச்ன்றதை செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கொரிக்கு அதுக்கு ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதோ ஒரு இன்புட் அதுக்கு இல்லைன்னா ப்ரௌசரை சர்ச் பண்ணி அதோட கான்டெக்ஸ்ட்டை கேதர் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் ப்ளேஸ் பண்ணும். ஸோ நம்ம இப்போ செக் பண்ண போகிறது DeepThink R1 தான். இதுதான் DeepSeek-ஓட ரீசனிங் மாடல். ஸோ இப்போ நம்ம சும்மா ஒரு ரேண்டம் ஹைப்பத்தட்டிக்கலான கொஷின் கேட்கலாம். இஸ் இட் பாசிபிள் ஃபார் அ monkey to cook and South Indian food? இங்கே பார்த்தீங்கன்னா அன்லைக் ChatGPT, DeepSeek வந்து அதோட திங்கிங் ப்ராசஸை எலாபரேட்டாக நமக்கு வியூ பண்ணுது. அதாவது ஓகே, ஸோ த கொஷின் இஸ் வெதர் எ monkey can cook South Indian food. Let me break this down. First, I need to consider what is involved in cooking South Indian dishes. South Indian cuisine includes food like dosa, idli, sambar, rasam, etc. These requires various steps like preparing the batter, fermenting it, chopping vegetables, using spices, and cooking on a stove or griddle. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டை வச்சு அது பாசிபிளா இல்லையான்றது எல்லா வேலையும் பார்க்குது. ஃபர்ஸ்ட் மங்கினா என்னென்னு அதுக்கு தெரிஞ்சுக்கணும், சவுத் இந்தியன் ஃபுட்டை குக் பண்ண அதுக்கு என்னென்ன தேவைன்னு தெரியணும். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி 24 செகண்ட்ஸ் அதோட தாட்ஸ் வந்து இங்கே இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாமே அது கேதர் பண்ணிட்டு அது ஒரு கான்டெக்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு வந்து கரெக்டான சொல்யூஷன் எங்களுக்கு கொடுக்கும்.
ஸோ இதுதான் DeepSeek ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரோட்டோ. நெக்ஸ்ட் ஆனால் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் இங்கே சர்ச் பண்ணுறது எல்லாமே ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து சைனாவோட சர்வர் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம DeepSeek எப்படி சைனீஸ் சர்வரில் ஸ்டோர் பண்ணாமல் அதர் சர்வர் லைக் யூஎஸோட சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டா எப்படி இருந்தாலும் யாரும் என்ன எடுக்க தான் போகிறாங்க. அது சைனாக்கிட்ட இருக்கிறதோட யூஎஸ்ட இருக்கிறது சேஃப், ரைட்டா? ஸோ ஆன்லைனில் வேறு எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து Perplexity. இது வந்து பேசிக்கலாக ஒரு சர்ச் இன்ஜின் சொல்லலாம். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் கிவ்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ், ரைட்டா? பட் ஹியர் இன் Perplexity நீங்கள் எதனாச்சும் ஒன்று சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கிற எல்லா வெப்சைட்டுமே அது உள்ளே போயிட்டு சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ரிசல்ட்டை வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை உங்களுக்கு தரும். ஸோ நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஒவ்வொரு ப்ரௌசரையும் சர்ச் பண்ணி அதோட கான்டெக்ட் புரிஞ்சிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் இதுக்கிட்ட ஒரு கேட்குறேன், சர்ச் இன் ரியல் டைம் வாட் ஆர் தி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஏஐ. இதுக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ இது ரீசனிங் இந்த R1 யூஸ் பண்ணி, அதாவது நான் வந்து DeepSeekோட ரீசனிங் R1 வந்து சூஸ் பண்ணி நான் வேணா செகண்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட 20 சோர்ஸஸை சர்ச் பண்ணியிருக்கு. இங்கே 20 சோர்ஸில் இன்னைக்கு கரண்ட்டாக என்ன ட்ரெண்டு போயிருக்கோ எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது அந்த ரிசோர்ஸஸை ஃபைன் பண்ணி கிடைச்ச மொத்த ஆன்சரை சம்மரைஸ் பண்ணி நமக்கு கீழே கொடுத்து கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI 2025. As of Feb 2025, several key trends are shaping the landscape of artificial intelligence like AI-powered agents, generative AI, digital twins, sustainable AI development, AI-driven decision making, multimodal AI interactions, automated AI research, so on. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் Perplexity. ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ணது, நீங்கள் சர்ச் பண்ணுற டேட்டா நீங்கள் இப்பயும் DeepSeek தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் the data which you are inputting or it is generating will not be stored in China server. It is stored in US server. So it is secure than storing your data in China server, right? இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற மாடல் இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரீசனிங் வித் R1. நீங்கள் வந்து ப்ரோ சர்ச் ரீசனிங் வித் O3 மினி சாட் ஜிபிடியோடது. ஸோ நீங்கள் இது எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் Perplexity டு சம்மரைஸ் த டாஸ்க். அண்ட் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டும் போய் மேனுவலாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா யூ கேன் சேவ் லாட் ஆஃப் டைம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம சாட் ஜிபிடியோட DeepSeek வந்து ஓப்பன் சோர்ஸை விட்டாங்களே. DeepSeek வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யூ கேன் அக்சஸ் டவுன்லோட் தி மாடல்ஸ் வாட் எவர் யூ வாண்ட் இன் தி DeepSeek's அஃபிஷியல் GitHub வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹக்கிங் ஃபெஸ்ட்லேயும் DeepSeekோட மாடல் வந்து அவைலபிளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ தேர் அண்ட் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட் இன் லோக்கல் LLM. ஆனால் தெர் இஸ் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு யூஸ் இட் யூஸிங் வேரியஸ் பாப்புலர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் லைக் எனிதிங் LLM. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வெப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா லோக்கல் LLM சர்ச் பண்ணி உங்களால் உங்களோட ஓன் சிஸ்டமை லோக்கலாக யூஸ் பண்ணிக்க முடியும் வித்தவுட் யூஸிங் இன்டர்நெட். ஸோ இது மட்டும் ஒரு டூல் இல்லை, எனிதிங் LLM இருக்குது, LM ஸ்டுடியோ இருக்குது, ஓலாமா இருக்குது. ஓலாமா யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும், மார்க் ஜக்கர்பர்க் அவங்களோட இதுலேருந்து ரிலீஸ் ஆன ஒரு அப்ளிகேஷன் தான். இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொரி கேட்கணுன்னாலும் நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தான் கேட்க முடியும். பட் தெர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ், அதாவது LM ஸ்டுடியோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் LM ஸ்டுடியோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட சிஸ்டமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் மாடல் என்னாச்சும் உங்களுக்கு ஏதோ ஒரு மாடல் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு, இப்போ நான் DeepSeekே சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. DeepSeek இங்கே Qwen 7B இது வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம நார்மலாக பார்த்தோம்னா DeepSeekோட பேராமீட்டர் வந்து 671 பில்லியன் பேராமீட்டர், ரைட்டா? அவ்வளோ பெரிய மாடல் நம்மளால வந்து நம்ம லோக்கல் சிஸ்டமில் ரன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பெரிய சர்வர், அதுக்கு தேவையான ரேம், ப்ராசஸர் எல்லாமே நமக்கு தேவை, ரைட்டா? ஸோ அவ்வளோ பெரிய மாடல் நம்மளால லோக்கல் சிஸ்டமில் ரன் பண்ண முடியாதனால Qwenன்றது வந்து அலிபாபாவோட ஃபவுண்டர் அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ Qwenன்றது அவங்களோட இதுதான். ஸோ அதுக்கு ஃபைன் டியூன் பண்ணி 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ் தான் DeepSeek வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we can use this. Not only 7 billion, you can also find 1.5 billion parameters, 8 billion parameters like that. ஆனால் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்க வேண்டியது, உங்களோட சிஸ்டமோட ரேம் வந்து இப்போ 8 gigs ஆஃப் ரேம்னா நீங்கள் வந்து 8 into 1.2 அந்த வர பில்லியன் பேராமீட்டர்ஸ், அதாவது இப்போ 8 into 1.2 போட்டிங்கன்னா என்ன வரும், 9.6 சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9.6 பில்லியன் பேராமீட்டர் வந்து உங்கள் 8 gigs ஆஃப் ரேமோட சிஸ்டமில் வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த ப்ராசஸரும் எப்படி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி என்னோட இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு லோட் இட். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மாடலை இங்கே கீழே காட்டும். ஸோ யூ கேன் கிளிக் ஆன் இட். It will just load the model. Click hit the load model button and it will just load the model here. And இங்க என்ன query பண்ணாலும் இது வந்து உங்க சிஸ்டம்ல தான் ரன் ஆகும். ஸோ இட் வில் நாட் யூஸ் எனி இன்டர்நெட். ஓகே, ஸோ நீங்க query பண்ற எல்லா டேட்டாவும் உங்க சிஸ்டம் விட்டு வெளியே எங்கேயும் போகாது. நீங்க இதே ஓலாமா யூஸ் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணீங்கன்னா நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களால் பார்க்க முடியும். எக்ஸ்டர்னல் சர்வர் என்னாச்சும் கால் ஆகுது அப்படின்னு ஐபி அட்ரஸ் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹாய், ஹவ் ஆர் யூ, கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஏஐ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நாட் எக்ஸீடிங் 30 words. இப்போ இதுக்கு சென்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து லோக்கலாக என்னோட சிஸ்டமில் எல்எம் ஸ்டுடியோவில் டீப் சீக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து query பண்ணுறேன். ஸோ இதோட திங்கிங் ப்ராசஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் ஏ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் within 30 words. Let me think. AI stands for artificial intelligence. It is like computer system that can learn and make decision on their own. ஸோ இது வந்து இன்டர்நெட் யூஸே பண்ணல. உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ண மாடலில் இருக்கிற டேட்டா வச்சு நீங்கள் கேட்ட குறிக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது 7 பில்லியன் பேராமீட்டர் மாடல்ன்றதுனால இப்போ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹேங் ஆகுது. பிகாஸ் நான் வந்து 7 பில்லியன் பேராமீட்டர் ரன் பண்ணுறேன். என்னோட சிஸ்டமோட ரேம் 16 gigs ஆஃப் ரேம். ஸோ இட் சப்போர்ட்ஸ், பட் தேர் இஸ் சம் பிட் ஆஃப் லேக். ஆனால் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது, ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் லோக்கல் எல்எல்எம்ஸ். யூ கேன் டவுன்லோட் த ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம்ஸ் அண்ட் யூஸ் இட் இன் யுவர் லோக்கல் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எல்எம் ஸ்டுடியோ பார்த்தாச்சு. ஓலாமா நெக்ஸ்ட்டு யூ கேன் இப்போ நீங்கள் விஎஸ் கோட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? இப்போ விஎஸ் கோடில் நீங்கள் என்னாச்சும் கோடிங் இல்லை எதனாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை உங்கள் ப்ராஜெக்டில் என்னாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து மறுபடியும் அங்கே இருக்கிற என்னாச்சும் ஒரு எரர் மெசேஜோ இல்லை மொத்த கோடுமே சேட்டுக்கிட்ட கொடுத்தோ டீப்சீக்கிட்ட கொடுத்தோ எனக்கு இந்த கோட் வந்து இப்படி பெட்டர் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. ஸோ தெர் இஸ் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் வந்து டெஃபினெட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ கம் அக்ராஸ் கிளைன். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், விஎஸ் கோடோட எக்ஸ்டென்ஷன். இது வந்து ஏஐ கோட் எடிட்டர் இல்லை ஏஐ கோடு சம்மரைசர் இல்லை உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி கூடவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கிளைன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். யூ கேன் கோ டு எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் சர்ச் ஃபார் கிளைன் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஹிட் இன்ஸ்டால் அண்ட் லோட் இட். இது இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நீங்கள் கிளைன்ன்ற இந்த இது கிளிக் பண்ணி ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் யூஸ் யுவர் ஏபிஐ. தட்ஸ் வேர் கம் our model. Wait, just I will go to my browser and you can see here open router. Open router வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட டீப் சீக் மாடல் வந்து ஓப்பன் சோர்ஸ் தானே. டீப் சீக்கோட மாடல் வந்து இங்கே ஓப்பன் ரவுட்டர்ல வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும். ஸோ வி கேன் கோ டு மாடல்ஸ் அண்ட் சர்ச் ஃபார் டீப் சீக். நாட் ஓன்லி டீப் சீக், யூ கேன் சர்ச் ஃபார் எனி அதர் மாடல்ஸ். ஸோ நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ் மாடல் அவைலபிளாக இருக்குது. 32 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 14 பில்லியன். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு மாடல் 1.5 பில்லியன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து டீப் சீக்கோட இது இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து எதனாச்சும் ஒரு இப்போ ஓப்பன் ரவுட்டர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே போயிட்டு கீஸ் செக்ஷன் போயிட்டீங்கன்னா கிரியேட் கீன்னு நம்ம ஒன்று கொடுக்கலாம். கிரியேட் கீக்கு நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ சும்மா ஓப்பன் ரவுட்டர் கீஸ் நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம்னா we just can create our key. ஸோ இது என்ன பண்ணால் ஒரு கீயை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கிறது, ரைட்டா? இந்த கீயை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் ரவுட்டரோட மெயின் பார்ட்னர்ஸ் நம்ம இங்கே பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன் லேட்டஸ்ட் அதிக பில்லியன் டோக்கன்ஸ் இன்னைக்கு மட்டுமே ப்ராசஸ் பண்ணிட்டு கிளைன் மட்டும்தான். இந்த மாதிரி ஓப்பன் ரவுட்டர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல இன்டிகிரேஷன், ஒரு தேர்ட் பார்ட்டி மிட் மேனேஜர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு புரோக்கர் மாதிரி, அது மாதிரி எதாவது ஆக்ட் ஆகும். இது நம்ம கிளைனோட வேற மாடல்ஸ், ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸோ இல்லை அஃபிஷியலாக இருக்கிற பெய்டு மாடல்ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎஸ் கோடில் நான் கிளைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ கிளைனில் நம்ம இங்கே கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டமில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஏபிஐ ப்ரொவைடர் வந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே எதை சூஸ் பண்ணுறேன்னா நம்ம டீப் சீக் ஆல்ரெடி இருக்குது. டீப் சீக் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வச்சு அதில் ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் அதுவே டேரக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு டீப் சீக் வந்து ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ண போனால் அது ஏதோ சிஸ்டம் எரர் காட்டுது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ வித் ஓப்பன் ரவுட்டர். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண அங்கே கீயை இங்கே பேஸ்ட் பண்ணி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் மாடல் செலெக்ஷனில் நீங்கள் என்ன மாடல் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். பெய்டு மாடல் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ மாடலை கூட செலக்ட் பண்ணலாம், எதனாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் டீப் சீக்கோட ஃப்ரீ சாட் ஃப்ரீயோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே நெக்ஸ்ட் வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து
நம்ம விஎஸ் கோட் வந்து ஆக்சுவலாக டீப்சீக் கோட் மாடலோட கனெக்ட், அதாவது கண்டினியூஸ் சிங்க்ரனைசேஷன்ல இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கோட் ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்குறேன். ரைட் டவுன் me a code to print Fibonacci series of numbers, Fibonacci of numbers until the limit that user given by until the input given by user. இப்போ இந்த மாதிரி ஒரு சும்மா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஒரு லிமிட் ரீச் ஆகிற வரைக்கும் ஃபிபோனாச்சி சீரீஸை ஜென்ரேட் பண்ணி சொல்கிறோம். ஸோ லெஸ் ஜஸ்ட் ஹிட் என்டர். இப்போ ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்து ஆக்சுவலாக டீப்சீக் தான் சென்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம டீப்சீக்கை தான் அங்கே சூஸ் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ ஜஸ்ட் ஹிட்ஸ் தட். இப்போ ஏபிஐ ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, அங்கே மாடல் கிட்ட என்ன பண்ணுதோ அதை இங்கே கொரி பண்ணி நமக்கு சிஸ்டம்லேயே ரைட் பண்ணும். நம்ம மேனுவலாக ரைட் பண்ணணும்னு தேவையில்ல. இப்போ வந்து கிளைண்ட்ன்ற ஏ ஏஜென்ட்டே நமக்கு வந்து கோட் ரைட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களால் தெரிய முடியும், இந்த டாஸ்க் இஸ் டு ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் தட் பிரிண்ட்ஸ் த ஃபிபோனாச்சி சீரிஸ் அப் டு எ ஸ்பெசிஃபைட் லிமிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நான் எதுவுமே சிஸ்டம் பண்ணல, அதுவே தான் கோட் எழுதுது, ரைட்டா. நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் கிளைண்ட் இன் யர் விஎஸ் கோட், நாட் ஓன்லி டு ஜஸ்ட் ரைட் அ கோட். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கோட் இருந்தனா கூட அந்த கோடை அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கோடில் நீங்கள் ஏதாச்சும் பர்டிகுலர் ஃபங்க்ஷனை இல்லை ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்றணும்னா நீங்கள் அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து கோட் சேஞ்சஸ் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் இந்த ஜென்ரேட் பண்ண ரெஸ்பான்ஸை சேவ் பண்ணுறதுனா ரிஜெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து கிளைண்ட் விஎஸ் கோட் யூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் அ வே மோர் எஃபிஷியன்ட் டூல் டு அண்டர்ஸ்டாண்ட் கோட் அண்ட் ரைட் கோட்ஸ் இன் அ பர்டிகுலர் மேனர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கர்சரே. இப்போ உங்களுக்கு கிளைண்ட் பற்றி தெரிஞ்சிருச்சு, ஓப்பன் ரவுட்டர் எப்படி கிளைண்டோட இன்டெகிரேட் பண்ணி விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கர்சரே பார்க்கலாம். இந்த கர்சரேன்றது சேம், இது வந்து ஏ கோட் எடிட்டர் தான். ஆனால் இது வந்து வே மோர் அட்வான்ஸ்டு தென் கிளைண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி எண்ட் டு எண்ட் இருக்கணும். இப்போ கிளைண்ட்ல போனால் நீங்கள் மேனுவலாக இது பண்ணணும், ஆனால் இது வந்து உங்களோட இது சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களே நிறைய இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் எதனாச்சும் சொன்னாலுமே, இப்போ உங்கள் கோடு எழுதிட்டு இருக்கீங்க, ரைட் சைடில் நேச்சுரல் லாங்குவேஜில் நீங்கள் எதனாச்சும் சொன்னீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் மீ ஃபங்க்ஷன் டு மேக் திஸ் டு பிரிண்ட் ஆர் மேக் திஸ் டு ரிட்டர்ன் டைப் அப்படின்ட்டு நீங்கள் எதோ ஒன்று சொல்கிறீங்கன்னா, அது உங்கள் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணணுமோ ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்கள் அதை லைக் கிளைண்ட் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த கோட் சேஞ்சஸ் நடக்காமல் போகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டூல் தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ். இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டட் ஏஜென்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு புக்கிங், உங்கள் ஆன்லைனில் ஏதோ உங்கள் டே டு டெய்லி ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா, இப்போ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி தேவை இல்லையா? ப்ரௌசர் யூஸ் வந்து இங்கே தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இது வந்து கிட்ஹப்ல நீங்கள் போய்ட்டு ப்ரௌசர் யூஸ் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை பைத்தானில் எப்படி பிப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது கீழேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரௌசர் யூஸ்ன்றது இங்கே மென்ஷன் பண்ண, ப்ரௌசர் யூஸ் த ஈஸியஸ்ட் வே டு கனெக்ட் யுவர் ஏஜென்ட்ஸ் வித் தி ப்ரௌசர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் பிப் இன்ஸ்டால் ப்ரௌசர் யூஸ் அண்ட் இன்ஸ்டால் பிளேரைட் பேக்கேஜ் அண்ட் பிலோ யூ கேன் ஃபைண்ட் ஹியர். நீங்கள் வந்து எந்த மாடல் வேணாலும் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் டீப்சீக்கு கூட இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஏஜென்ட் கிரியேட் பண்ண ஏஜென்ட் ஈக்குவல் டு ஏஜென்ட் ஆஃப் டாஸ்க், அதுக்கு என்னன்னு சொல்லணும். நம்ம ஜென்ரலாக இது நேச்சுரல் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி தான். ஸோ கோ டு ரெடிட், சர்ச் ஃபார் ப்ரௌசர் யூஸ், கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் போஸ்ட் அண்ட் ரிட்டன் தி ஃபர்ஸ்ட் கமெண்ட். அதாவது சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்எல்எம்ல சாட் ஓப்பன்ஏஐ, அதாவது ஓப்பன்ஏஐ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. மாடல் GPT-4 யூஸ் பண்ணிட்டு அது கிடைக்கிற ரிசல்ட், அதாவது ப்ராசஸ் பண்ண அந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா, நம்ம கொடுத்துக்கிற நேச்சுரல் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணிட்டு ரெடிட்டுக்கு போயிட்டு ப்ரௌசர் யூஸ்ன்னு சர்ச் பண்ணும். அது கிளிக் பண்ணுற ஃபர்ஸ்ட் போஸ்டோட கமெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டாக ரிசல்ட் எட்டு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் தான் பண்ண முடியும் இல்லை, உங்களால் இதில் வச்சு என் நம்பர் ஆஃப் டாஸ்க்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயிலாக ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா சொன்னீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி எப்படி சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம் டே டு டே டாஸ்க்ஸை, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டிக்கெட் புக்கிங் பண்ணாலும் டிக்கெட் புக் பண்ணுறது அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டெய்லியும் போயிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை உங்களோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜோ ஏதோ ஒரு பேஜில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் அதையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது தான் நான் கடைசியாக சொல்ல வேண்டியன்னு நினச்ச இன்னொரு விஷயம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏஜேஐ பற்றி பார்க்கலாம், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். DeepSeek-ஓட இந்த நியூ milestone or try opens the gate for artificial general intelligence to arrive more quick. ஏஜேனா என்னன்னு சிம்பிளாக பார்க்கலாம். இட் இஸ் நத்திங் பட் அ ஹியூமனாய்ட் மாடல் ஆர் மிஷின். இந்த மிஷினால் அதுக்கு தெரிஞ்ச நாலேஜை வேறு வேறு டொமைனில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் அண்ட் மெடிசன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாடலுக்கு குக்கிங் பற்றி எல்லாமே தெரியும்னு வச்சுக்கலாம். குக்கிங்கில் அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், என்னென்ன ரெசிபி யூஸ் பண்ணால் எப்படி டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அண்ட் மெடிசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் எடுத்துக்கலாம். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாடல் என்ன பண்ணுன்னா, அதுக்கு குக்கிங் தெரியும். குக்கிங்கில் ஜிஞ்சர், அந்த இரும்பலுக்கு தேவையான ஒரு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கு தேவையான எல்லாமே இது இருந்தால் அது சால்வ் ஆகணும்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வீட்டில் அம்மா கூட செஞ்சு தருவாங்க, ரசம் வச்சு தருவாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த மாடலுக்கு அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்க்கு சால்வ் ஆகிற இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி, அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணினா அதோட ஷெடியூல் கொடுக்கும். இந்த ஃபுட்டை இப்படி இப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சரியாகணும். ஸோ குக்கிங்கில் இருக்கிற நாலேஜை மெடிசனோட நாலேஜும் கம்பைன் பண்ணி, அதாவது நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ரெசிபி கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, நம்ம பேஸ்கெட் பாலும் ரொபாட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்கெட் பாலில் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கரெக்டாக பிளேயர்ஸ் வந்து பால்ஸை ஒருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்க, பாலை ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ரொபாட்டிக்ஸோட இந்த பக்கம் ரொபாட்டிக்ஸ் இருக்குன்னா ரொபாட்டிக்ஸ்கோட மூவ்மெண்ட் இருக்கும், ஹேண்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணும், லெக்ஸ் எப்படி மூவ் பண்ணும். ஸோ அந்த நாலேஜும் ஏஜிஐ கிட்ட இருக்கும். ஸோ பேஸ்கெட் பாலும் அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ்க்கான இந்த நாலேஜுமே யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து பாலை எவ்வளோ ஃபோர்ஸில் மூவ் பண்ணா, அதாவது அதுக்கு ஃபிசிக்ஸ்னு தெரியும் ரைட்டாக ரொபாட்டிக்ஸில். ஸோ பால் இங்கேருந்து எந்த ஃபோர்ஸில் எந்த ஆங்கிள்லேருந்து போட்டால் கரெக்டாக கோலில் போயிட்டு ரீச் ஆகும் அப்படின்றது அந்த நாலேஜ் தெரியும். ஸோ இதுதான் அதுக்கு தெரிஞ்ச நாலேஜை டொமைன் டு டொமைன் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இனோவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிடுச்சு. பட் இஃப் ஏஜிஐ அரைவ்ஸ் குயிக், it can do n number of innovations with the help of transferring knowledge from one domain to another. It can do things that we haven't imagined yet. ஓகே, இதோட லைட்டான இன்ட்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் இதில் ஒரு டீட்டெயிலான வீடியோ வித் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, வாட் டு யூ திங்க் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ ஹோல்ஸ்? டு யூ திங்க் ஏஜே இஸ் க்ளோசர் தென் வி திங்க்? Because DeepSeek helps it to move further and faster. Please do like, share, subscribe the video for more reach so that others can learn too. I will see you on another video. Until then, bye. Sanjay Kumar. Have a great day. Cheers, learnies.